நான் இங்கே 2 கப் மைதா எடுத்திருக்கேன் சோளா பூரி பண்ணுறதுக்காக. இந்த மைதா கூடவே ஒரு ஸ்பூன் போல் ரவை எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் சர்க்கரை, அதே அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு, 1 ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் சோளா உப்பு கலந்துக்கலாம், அப்போ பூரி நல்லா புசு புசுன்னு வரும். ஸோ இதெல்லாம் கலந்து சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக போட்டு நல்லா சாஃப்டாக கலந்து வச்சுக்கலாம். இப்போ மாவு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கலந்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக கலந்தாச்சு. இப்படி சாஃப்டாக கலந்துட்டு ஒரு நல்ல துணி, கொஞ்சம் ஈரமான துணியை போட்டு இதை மூடி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போது பூரி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு 1 hour ஆயிடுச்சு. நான் அந்த மாவெல்லாம் சின்னதாக உருண்டையாக மாற்றிக்கிட்டேன். இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம சப்பாத்திக்கு இல்லை பூரிக்கு மாவு திரட்டுற மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் பூரிக்கு மாவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு திரட்டியிருக்கேன். நீங்கள் மாவு போட்டு திரட்டினீங்கன்னா அது எல்லாமே எண்ணெயில் போயிடும். அதனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது மாதிரி திரட்டிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும்.